ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده، الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மஸீஹு தஜ்ஜாலை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அவனை பற்றி நாம் நம்ப வேண்டிய மிக முக்கியமான நம்பிக்கைகளான 3 நம்பிக்கைகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, அவன் மனிதன்தான். இரண்டாவது, அவன் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறான். மூன்றாவது, அவன் கியாமத் நாளுக்கு நெருக்கமாக வருகிற தஜ்ஜாலுல் ஆழ்வர் என்பவன் வேறு, குட்டி குட்டி தஜ்ஜால்கள் வருவார்கள் என்பதையும் 3 மிக முக்கியமான நம்பிக்கைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்து மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மஸீஹு தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு நிறைய அற்புதங்களை செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான். இது ரொம்ப ரொம்ப மூமின்களுக்கு சோதனையானது, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியது. என்ன என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து கியாமத் நாள் வருகிற வரைக்கும் உள்ள சோதனைகளிலேயே பெரிய சோதனையாக இருக்க போகிறது இந்த தஜ்ஜாலுடைய சோதனை தான். ஏனென்றால் இறுதி சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு போய் சுமார் 1447 வருடங்களை கடந்து நிற்கிறோம். அதுபோக ஒரு பிரச்சனை இப்பொழுது வருது என்றால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய நபிமார்களோ அல்லது நபிமார்களுக்கு இறங்கி கொண்டிருந்த வகையோ நேரடியாக எந்த தொடர்பும் இல்லாத மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருளப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொன்மொழிகள் தான் இருக்கிறது. இது அல்லாமல் வேறு இடத்துல போய் நம்ம இதற்குரிய தீர்வுகளை தேட போனால் கண்டிப்பாக ஈமானை இழந்துருவோம். அதான் இதில் இருக்கக்கூடிய எச்சரிக்கையில் மிக முக்கியமான எச்சரிக்கை. இந்த தஜ்ஜாலை பற்றியோ அல்லது முன்னறிவிப்புகளை பற்றியோ இதில் நடைபெற போகிற இந்த குழப்பங்களிலிருந்து நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் ஒரே வழிதான் இருக்கிறது. ஒன்று திருமறை குர்ஆன், இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த சஹீஹான ஹதீஸ்கள். இந்த ரெண்டும் ரெண்டு பாதையில போய்தான் இதற்கான தீர்வை நம்ம தேடணும். இப்போ இவன் என்ன அப்படி செஞ்சிருவான் அப்படின்னா, பெருசா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபர்ஸ்ட் அவனோடு சொர்க்கம் இருக்கும் என்கிறார்கள். இந்த பூமியினுடைய அத்தனை வளமும் அவனிடத்துல தான் இருக்கும். அவனை எதிர்க்கிற மக்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. இரண்டாவது, அவனோடு ஒரு பெரிய நரகம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். நரகம் என்றால் இந்த உலகத்தில் மனிதர்கள் இயற்றி வைத்திருக்கக்கூடிய அனைத்து தண்டனைகளை விட கொடுமையான தண்டனைகளை இவன் கொடுக்கலாம். இவனை நம்பாத ஏத்துக்கிறாத மக்களுக்கு ஃபர்ஸ்ட் இவன் எப்படி சொல்லுவான், தன்னை ஒரு நல்லவனாக காட்டுவான், அப்புறம் நபி என்று வாதிடுவான், அப்புறம் உச்சபட்சமாக ஒரு ஆட்சியாளராக வருவான் ஃபர்ஸ்ட். அடுத்து என்னவா வருவான், நபி என்று வாதிடுவான்.
அடுத்து உச்சபட்சமாக தன்னை ரப்பு என்றான், ஃபிரௌனா மாறிடுவான். ஒட்டுமொத்த ஃபிரௌன் தான் இந்த உலகத்துல தன்னை அல்லாஹ் ரப்புன்னு சொன்னாங்க. இவனும் தன்னை கடவுளாக நம்புங்க, வணங்குங்க, இல்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். சரி, இவனோடு இன்னி வேற என்ன இருக்கிறது? அன்ஹாருல் மா, இவனோடு நதியே இருக்கும்னா நதிகள் எல்லாம் இவனுக்கு சொந்தமாயிரும் என்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த பூமியினுடைய நதிகளை இவன் கைப்பற்றுவான். உணவு மலையை வென்றதா இருக்கிறார், ரொட்டி மலையை இவனோடு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்து இன்னியும் அற்புதத்திலும் பெரிய அற்புதமாக வானத்திற்கு இவன் ஆர்டர் போடுவான். வானமும் இவனுடைய பேச்சை கேட்கறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். தும்திர, மழை பொழியுமாறு வானத்துக்கு ஆர்டர் போடுவான். மழை பொழியும். வல் அரவு அன் தும்பித், பூமிக்கு அவன் ஆர்டர் போடுவான், பயிர்களை முளைப்பி, அது முளைக்கும், எல்லாம் நடக்கும். இது எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இதோடு சேர்த்து பூமியினுடைய கனிமங்கள் அனைத்தும் இவனுக்கு சொந்தமாகும். குமூஸ், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், இன்னி இப்ப கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அது என்னது, அணு ஆயுதத்துக்கு அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? அணு ஆயுதம் உருவாக்குறதுக்கு என்ன வேணுமா? நியூக்ளியர் என்னது, பொட்டாசியமா, ஹைட்ரஜன், நைட்ரஜன், தீர்த்தன் வாயு, மீத்தன் வாயு, அந்த வாயு, இந்த வாயு, பூரா வாயுவும் அள்ளிட்டு போயிடுவான். எல்லாம் இவனுக்கு தான் சொந்தம். எல்லாத்தையும் இவன் கைப்பற்றியிருப்பான். கடைசியாக இவனுடைய பயணமும் எப்படி இருக்கும் என்றால், ஒரு மலை மேகத்தை காற்று எப்படி ஓட்டி செல்லுமோ அது போல பூமியில இவன் முழுவதுமாக பயணப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து ஒரு செய்தியாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இது வெவ்வேறு ஹதீஸுகள்ல இருந்து வரக்கூடிய செய்திகள். கடைசியாக இதெல்லாம் இது இவன் செய்ய போகிற இன்னொரு அற்புதம் உயிர் கொடுப்பு, மௌத்தாக்குவது, உயிர் கொடுப்பது. ஒரு மனிதரை ரெண்ட வெட்டி ரெண்டா பொளந்து அப்படி தூரமா போட்டுட்டு நடந்து போயிட்டு மீண்டும் அதே வழியா வந்து ரெண்டு பாதியையும் ஒன்றாக்கி உயிர் கொடுத்து எழுப்புவான். இவ்வளவு செய்வான். இதெல்லாம் பார்த்து இவனை ரப்பு இல்லைன்னு நம்பணும் முஸ்லிம்கள். இதெல்லாம் நடக்கும். ஆனா இவன் யாருன்னு நம்பணும்? நம்ம அல்லாஹ் இல்லைன்னு நம்பணும். ஆனா இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடியுமா? அப்படி என்றால் அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்தா. அது ரெண்டாவது பார்ப்போம். சரி, இப்படி நடைபெறுவது போவது இவன் மறைந்திருக்கிற காலத்திலா அல்லது வெளிப்பட்ட பின்பா? இப்ப இருக்க ஈமான் சோதனையே அதுதான். இது நடக்க போதில்ல. இது இப்ப நம்ம சொன்னது, வானத்துக்கு ஆர்டர் போறது, மழை பொழிகிறது, சொர்க்கம் என்று காட்டுவது அது நரகமா இருக்கும், அவன் நரகம் என்று காட்டுவது சொர்க்கமாக இருக்கும். அது போக பூமியினுடைய குனூசு பொக்கிஷங்களை எல்லாம் அவன் கைப்பற்றி வச்சுக்கிடுவான். தண்ணி எல்லாம் அவன் பறிச்சுக்கிடுவான், ஆற்றுகளை பூரா. அது போக உணவு ஒட்டுமொத்தத்தையும் அவன் கையில வச்சுக்கிடுவான் என்ற இத்தனை செய்திகளும் அவன் மறைவாக இப்ப இருந்து கொண்டிருக்கிற நேரத்துல நடைபெறுமா அல்லது அவன் வெளியில வந்த பின்னாடி நடைபெறுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப நடைபெறும்? இன்னைக்கு ஃபித்னா கிளப்புறதே இதை வச்சுதான் கிளப்புறாங்க. எப்படி மசீஹ் தஜ்ஜால் ஒரு ஃபித்னாவோ அது போல அவன் செய்ய போகிற இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு ஃபித்னாவாக உலகத்துல பரப்பி விட்டுட்டு இப்ப எல்லாத்துக்கும்
மாற்று விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தண்ணி பூரா கைப்பற்றிட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லா அரசாங்கங்களும் தஜ்ஜாலுக்கு கீழே தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வாதமே வைக்கிறாங்க. எல்லா அரசாங்கங்களும் எதுக்கு கீழே இருக்கா? தஜ்ஜாலுக்கு கீழே தான் இருக்கு. சரிப்பா, தஜ்ஜாலுக்கு கீழே இருக்குனால என்ன? எல்லா நதிகளும் இப்ப தஜ்ஜாலுக்கு சொந்தம். அதனாலதான் இப்ப நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த தண்ணி தஜ்ஜாலுடைய தண்ணி. ஏனென்றால் அல்லாஹ் கொடுத்த தண்ணிய மாடிஃபை பண்ணி கொடுக்கிறார்கள். இது தஜ்ஜால் கொடுக்குறான், இந்த தண்ணி நமக்கு ஹராம் அப்படின்னு பத்துவம் வந்துச்சு. சரி, இது தண்ணிக்கு தான் இப்படி சொல்றீங்கன்னா, உணவுக்கு எல்லாமே மாடிஃபை பண்ண உணவுகள் வந்துருக்கா? உணவு, எல்லா உணவும் இன்னைக்கு பெரும்பாலான உணவுகள் நேரடி கிடையாது. அரிசியை நெல்லை எடுத்து குத்தி தீட்டி அதை நம்ம சோறாக்கல. அரிசி ஆக்குனதோட விடாம அதை நம்ம தீட்டி வெள்ளேர்ந்து ஆக்கி அதுக்குரிய சில கெமிக்கலை போட்டு தான் கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்குறாங்க. இதுவும் அவன் வேலை தான். அதுபோக இவனுடைய ஆட்கள் தான் எல்லா அரசாங்கங்களும் எல்லாம் நின்று கொண்டு உணவுகளை கைப்பற்றிட்டாங்க. சரி, இப்ப கூட இவனு கட்டியிருந்தான் பாருங்க, அம்பானி ஒரு உணவு கொட்டகை கட்டியிருந்தான் தெரியுமா? உணவு பாதுகாப்பு குடோன். விவசாயிகள் போராடிக்கிட்டு இருந்தாங்களா டெல்லியில? அப்போ ஒரு என்டிடிவி அது ஒரு நியூஸ் வெளியிட்டுச்சு. என்னன்னா, இது ஏன் இந்த விவசாயிகளுடைய மகசூல்களை பூரா மோடி அரசாங்கம் கைப்பற்ற போகுதுன்னால், இதோ அம்பானி கொடுப்பதற்காக அம்பானியினுடைய உணவு பாதுகாக்கும் குடோன் இங்க கட்டப்பட்டிருக்குன்னு கொண்டு வந்து காட்டி விட்டாங்க. கொண்டு வந்து அந்த நிருபரை கொலை பண்ணி விட்டாங்க. இப்படி உணவுகளை பூரா அவங்க தான் கைப்பற்றிட்டாங்க என்று சொன்னதோட மட்டும் இல்லாம எல்லா அரசாங்கங்களும் அவனுக்குத்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு? தஜ்ஜாலுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அம்பானியும் அதானியும் தஜ்ஜாலுடைய ஆட்கள் அப்படின்ட்டாங்க. கேட்டா அவனுக்கு 2 பேரும் சிரிப்பானுங்க. அப்படியா? அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியலையப்பா, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்வானுங்க. காரணம் என்னன்னா, விளக்கம் இப்படி கொடுக்குறாங்க. கொடுத்து எல்லாத்துக்கும் கடைசியா நின்றுச்சுல, எது? இந்த உயிர் கொடுத்து உயிர் எடுப்பது செய்வானே, அதுவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. எப்படிப்பா நடக்குது அப்படின்னா, ஓப்பன் ஹார்ட் ஜர்ஸ், அதுக்கு பேர் என்ன, அறுவை சிகிச்சை பண்றாங்களே, அது அவங்க கத்து கொடுத்தது, அவன் செய்யறதா அப்படின்றாங்க. ஏய், மருத்துவம்டா அப்படின்னா, இல்ல அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அதுக்கெல்லாம் என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் யாருக்கு வரும் என்றால், யார் குர்ஆனையும் ஹதீஸையும் முறையாக கற்றுக்கொள்ளலையோ அவர்களுக்கு வருகிற பிரச்சனை. அதுவும் குறிப்பாக உருது உலகத்தில் பெரிய ஃபித்னாக்கள் இதுல பரவி இருக்கு. அரபு உலகத்துல ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஏன்னா அது அரபியில் இருக்கிறதுனால எல்லாம் படிச்சு சொல்லிட்டாங்க. இது ஃபித்னா உருது இருக்குல்ல, இவனுக்கு மண்டையில உதிச்ச கற்பனையை பூரா இதுக்குள்ள பூத்திட்டானுங்க. பூத்தி எல்லாத்துக்கும் மாற்று வழக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது எல்லாம் எப்ப நடைபெறும் என்றால், அவன் வெளியான பின்னால்தான் நடைபெறும். அவன் மறைஞ்சிருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. இந்த அற்புதங்கள் எதுவும் நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்கவே தேவையில்லை. எல்லாம் நடக்கும். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை நீங்களே அறிஞ்சுக்கங்க, உங்க அறிவை பயன்படுத்துங்கன்னு ரசூல்லா அறிவிட்ட விட்டுட்டு போயிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றியான ஃபித்னாவுக்கு தீர்வை ரசூல்லா நம்மகிட்ட விட்டுட்டு போனாங்களா, அவங்க வழிகாட்டிட்டு போனாங்களா? தெரியணும்ல. வழிகாட்டிட்டு போனாங்களா அல்லது நம்ம அறிவுக்கு விட்டுட்டு போயிட்டாங்களா? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் என்று உங்க அறிவு சொல்லுது, நீ ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா? இல்ல உங்க அறிவை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்களா முன்னறிவிப்புக்கு? இவன் வர்றதே பெரிய சோதனைக்கு வரப்போகிறான் என்றால், சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய ஃபித்னாவுல நம்மளை கண்ணை கட்டி காட்டுல விட்டுட்டு போவாங்களா?
எப்படி சொல்றாங்கன்னா, இல்ல அறிவை பயன்படுத்தணும், உலமாக்கள் அறிவை பயன்படுத்த மாட்டேங்கிறார்கள். இப்போ உள்ள உலமாக்களுக்கு அறிவே தெரியும். இன்னியும் சொல்ல போனா இதுல உச்சபட்சமா போய் சொல்லிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நோக்கத்தை அறிந்தவர்களுக்குத்தான் தஜ்ஜாலை பற்றிய தெளிவாகும்ட்டாங்க. ஏன்னா ரசூல்லாவுடைய காலத்துல இருந்து சரிப்பா, நோக்கத்தை தெரிஞ்சது எத்தனை பேருன்னா ஒரு 4 பேருக்கு தான் தெரியும். அது இப்ப சமீபத்துல மௌத்தா போனா ஒரு 4 பேர்த்துக்கு தான் தெரியும்னா, அட பாவியல 4 பேர்த்துக்கு தான் தெரியும்னா, அப்போ உமருக்கு, உஸ்மானுக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹும் இப்படி போன்ற பெரும்பெரு சஹாபாக்கள், இத்தனை நூற்றாண்டாக வந்த பெரும்பெரு இமாம்கள் யாருக்குமே விளங்காது என்ற அடிப்படைக்கு கொண்டு போறாங்க. எல்லாம் வடிகட்டிய சிந்தனைகள். நல்லா புரிஞ்சு, சிந்தனையை இதுக்குள்ள செலுத்தாது. யார் சொன்னாலும் ஒரு ஹதீஸை சொல்லிட்டு அவங்க கருத்தை பூத்துவாங்க. உணவு இருக்கும், தஜ்ஜால் இடத்துல உணவு மலை இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உணவு மலை எப்பப்பா அப்படின்னா, இப்ப பாருங்க அம்பானி அதானிட்ட உணவெல்லாம் போயிருச்சா, பில்கேட்ஸ்ட உணவெல்லாம் போயிருச்சா, இவர்கள் எல்லாம் அதனால் இவர்கள் தஜ்ஜாலுடைய ஆட்கள் அப்படின்னாங்கடா, கண்ணை மூடிட்டு மறுத்துருங்க. தஜ்ஜால் வெளியில வராமல் இந்த அற்புதங்களுக்கு வேலையே இல்லை. ஏன்? வந்த பின்னாடி செஞ்சாதான் அவனை கடவுள் ஏத்துக்குருவாங்க. யாரோ செய்யறதுக்கு, இப்ப பில்கேட் செய்யறதுக்கு தஜ்ஜாலை யாரு கடவுளை ஏத்துக்கிட்டாங்க? ஒன்றும் கிடையாது. அதனாலதான் தஜ்ஜாலுக்கு இவங்க மாற்று விளக்கம் கொடுக்க போனது. தஜ்ஜால் என்பது மனிதனே இல்லை, அவ இப்லீஸ், அப்படி இப்படின்னு பிரச்சனை கிளப்புனது. சிம்பிளா நம்ம நம்ப வேண்டியது என்ன என்றால், இந்த ஃபித்னாக்கள் அனைத்தும் எப்ப நடைபெறும் என்றால், குரூஜு தஜ்ஜாலுல் அஅ்வர், ஒற்றை கண்ணன் தஜ்ஜால் வெளியில வந்த பின்னால் அவன் தன்னை இஸ்ரேலுடைய அல்லது நாடு ஒரு அதிபர் என்று அறிவிப்பான், அதுக்கு பின்னாடி நபி என்று அறிவிப்பான், அதுக்கு பின்னாடி தன்னை ரப்பு என்று அறிவித்த பின்னாடி, நீ ரப்புனா அதுக்குரிய அத்தாட்சி என்னடாண்டா, இதை பூரா செய்வோம். அப்படி செய்கிற போது முஸ்லிம்கள் என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மகிட்ட எப்படி சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னா, சும்மா விட்டுட்டு போல நம்மளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த இடத்த விட்டு சொல்றாங்கன்னா, மஹஜத்துல் பைலா, நான் உங்களை வெள்ள வெளிர் என்ற ஒரு மார்க்கத்தில் விட்டு போகிறேன். லைலுகா கநகாரிகா, அதனுடைய இருள் பகுதி கூட பகல் போல மின்னும். வல்லா யஸீஉ அன்ஹா இல்லா ஹாலிகுன், அதுல அழிஞ்சு போறவனை தவிர வேறு எவனும் வழிகட்டு போக மாட்டான். அழிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டான்டா போங்க, அவங்க சொல்ற விளக்கங்கள் எல்லாம் கேளுங்க. இல்ல ரசூல்லா சொன்னது எங்களுக்கு போதுன்றவங்க இதுக்குள்ளே நில்லுங்க. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மசீஹ் தஜ்ஜால்ட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு மூமின்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அடையாளங்களை பூரா சொல்லியிருக்காங்க. அவன் ஒற்றை கண்ணன், அல்லாஹ் ஒற்றை கண்ணன் இல்லை. அவன் பிறந்தவன், அல்லாஹ் பிறக்கலாம், எளிது பலம் யூலது, எளிது பிறக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி நமக்கு சொல்றாங்க, அவன் இங்கு உயிரோடு இருக்கிற போது யாக்குலு வ யஷ்ரபு, சாப்பிடுவான் குடிப்பான். அல்லாஹ் சாப்பிடவும் மாட்டான், குடிக்க மாட்டான். எல்லாத்தையும் போக அல்லாஹுவை பார்த்தவர்கள் இந்த பூமியில் எவரும் கிடையாது. மசீஹ் தஜ்ஜாலை நேரடியாக பார்க்க முடியும். இந்த உலகத்தில் இவ்வளவு அடையாளங்களை ரசூலா ஏன் சொல்லிட்டு போறாங்கன்னா, அவ இவ்வளவு ஃபித்னா செஞ்சாலும் மூமின்களுக்கு தெளிவாக தெரியும், எங்க ரப்பு ஒற்றை கண்ணன் இல்லை, இவன் ஷைத்தான், இவன் தஜ்ஜால். ரெண்டாவது, இவன் சாப்பிட்றான் குடிக்கிறான். அது போக இவன் மனித கண்ணுக்கு தெரிகிறான், அல்லாஹ் கண்ணுக்கு தெரிய மாட்டான். எல்லாரும் போக இவன் மௌத்தா போகிறவன். அல்லாஹ் யாரு? லா யமூத், அல்லாஹ் என்றுமே மௌத்தாகாதவன்.
இவ்வளவு அடையாளங்களை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஏன் இந்த அடையாளங்களை உங்களுக்கு அல்ல அவனுக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்குன்னு ரசூலா சொன்னாங்கன்னா, இதை அவை செய்ய போகிற அற்புதங்கள் பெருசு. அதை கண்டு நீங்க மயங்கிறாதீங்க, ஈமான விட்டுறாதீங்க. அதை கண்டா நீங்க நம்ப வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு ஹதீஸில் உள்ள வார்த்தையும் நமக்கு தெளிவுபடுத்தும். சரி, அது போக ரசூல் இந்த தஜ்ஜால் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டியது மிக முக்கியமான ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்காங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க. இந்த துஆ தெரியுமா? நமக்கு கற்றுக் கொடுக்கல, நமக்கு அத்தஹியாத்துல ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அத்தஹியாத்துல ஓதிட்டு ஸலவாத் ஓதிட்டு அடுத்து துஆ ஓதணும். அந்த துஆ நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அத்தனை துஆவையும் ஓரம் கட்டிவிட்டு இவங்களா ஒரு புது துஆ உருவாக்கி ஓத விட்டாங்க. எவ்வளவு பாருங்க, நம்மளை கொண்டு போய் குழப்பிருக்காங்க பாருங்க. அல்லாஹும் மஃபில்லி வலிவாலி தைய, அடுத்து என்ன வருது? வலி உஸ்தாதி வல் முஸ்லிமீன வல் மூமின், அப்படியே ஓதுறது. இது வார்த்தைகள் வேணா உங்களுக்கு அரபு வார்த்தையா இருக்கலாம், ரசூலா ஓதுனது இல்லை. நான் இட்டுக்கட்டி சொல்லல, ரசூலா இப்படி ஓதவே இல்லை. இப்படி ரசூலா ஓதி இருந்தா ரசூலாவுக்கு உஸ்தாது யாரு? உங்களுக்கு சிம்பிளா வேலை வலிவாலி தைய, ரசூல்லாவுடைய தகப்பன் தாய்க்கு துவா செய்ய முடியுமா? துவா செய்ய முடியுமா? ரெண்டு பேருமே காஃபிர், பளிச்சுன்னு வழங்கிருச்சு. சரி, ரசூல்லாவுடைய உஸ்தாது யாரு? யாருக்கு துவா செஞ்சாங்க இல்லைன்றதுக்கு ஆதாரம் அதுலயே இருக்கு. ஆனா ரசூலா எப்படி துவா செஞ்சாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், இறைவா கபர் வேதனையை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா, வாழ்கிற போது ஏற்படுகிற சோதனைகளில் இருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஃபித்னத்தில் மமாத், மௌத்தா போகிற போது ஏற்படுகிற சோதனையிலிருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மஅரம், இறைவா பாவங்களிலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். கடன்ல சும்மத்து தவிக்குது, கடன் அடைக்க மாட்டாப்புல தற்கொலை வரைக்கும் போறாங்க. ரசூல்லா ஒவ்வொரு தொழுகையிலும் போத சொல்லி கொடுத்தாங்க, கடனில் இருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு தேட ரப்பே என்று கேட்க சொன்னாங்க. கடனுக்கு வழி தெரியாம உம்மா அணிஞ்சிட்டு, இதுல நமக்கு கிடைக்கிற பாடம் அதெல்லாம். அப்போ மஸீஹ் தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு தேடணும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி கொஞ்சம் இதுல விலாவாரியாக சுருக்கமாக 4 செய்தியை சொல்லி கேட்டது முஸ்லிம்ல வருது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் வமின் அதாபில் கபர் வமின் ஃபித்னத்தில் மஹ்யாய வமமாத் வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால். இதுல ஒரு வார்த்தை சேர்த்து ரசூலா சொல்றாங்க, யா அல்லாஹ் நரகத்தின் வேதனையை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், கபரின் வேதனையை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், வாழ்விலும் மரணத்தின் போது ஏற்படுகிற சோதனையிலிருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். தஜ்ஜால் மஸீஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அவனுடைய குழப்பத்துல வாழ போகிற முஸ்லிம்களுக்கு ரசூலா சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க, அந்த தீங்கை விட்டு ரப்பே நீ எங்களை காப்பாத்து. உணவு இல்லைன்னா எங்களுக்கு பசியை தாங்குற ஆற்றலை கொடு, தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லை தாகத்தை தாங்கி கொள்கிற பாதுகாப்பு வளையத்தை கொடு, அவன் நரகம் என்று சொல்லுவதை சொர்க்கம் என்று நம்புகிற ஆற்றலை கொடு, அவன் சொர்க்கம் என்று காட்டுவது உண்மையான நரகம் என்பதை நம்புகிற ஆற்றலை கொடு. ஷர், அவன் செய்கிற அனைத்து ஷர்களிலிருந்தும் ரசூல்லா பாதுகாப்பு தேடியிருக்கார்கள், நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதணும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக சொல்லி கொடுத்தது சூரத்து கஹ்ஃப். யார் ஃபமன் அதரகஹு, அங்கே ரசூல்லா ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. ஃபமன் அதரகஹு மின்கும், உங்களில் யார் தஜ்ஜாலை அடைகிறார்களோ,
அதிரக்கனா சந்திக்கிறது அல்லது செயல்படுறது. அப்படி சந்திக்கிறார்களோ சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப வசனங்களை ஓதட்டும். இதுல என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நவுது பில்லாஹ், ஆரம்ப 10 வசனங்களை எவர்கள் விளங்கவில்லையோ அவர்களுக்கு தஜ்ஜால் விளங்க மாட்டான்ங்கிறாங்க. நம்பிக்கையோடு விளையாடுறாங்க. நமக்கு நோய் வந்துருச்சு, சூரத்துல் ஃபாத்தியா ஓதி தடவலாமா கூடாதா? தடவலாமா கூடாதா? தடவலாம். ஒரு ஆள் சூரா ஃபாத்தியா அர்த்தத்தை தெரியல, ஓதி ஊதலாமா கூடாதா? ஓதி ஊதலாம். ஃபாத்தியா சூரத்து ஃபாத்தியாவுடைய அர்த்தமும் தெரியல, அந்த சூறாவுடைய விளக்கங்களும் புரியல, ஆனா அரபியில உங்களுக்கு ஓத தெரியும். இப்ப நீங்க நம்பிக்கை என்னன்னா, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இல்முல் கைப், மறைவான விஷயங்களை கொண்டு அல்லாஹ் எனக்கு ஷிஃபா செய்வான். மாத்திரையோ மருந்தோ எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் நாடி இந்த நோய் என்னை விட்டு போகும் என்ற நம்பிக்கையில் ஓதப்படுகிறது தான் சூரத்துல் ஃபாத்திஹா. குல் வல்லாஹ் சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா, குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா. அர்த்தத்தை வச்சு இல்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அர்த்தத்தை விளங்கினாத்தான், விளக்கங்களை விளங்கினாத்தான் நாம தஜ்ஜால் இடத்திலிருந்து பாதுகாப்பு தர முடியும்டா. அப்ப நோயிலிருந்து பாதுகாப்பு தருறதுக்கு அந்த சூறாக்களுடைய விளக்கங்களை பூரா படிக்கணுமா? என்ன ஒரு வாதம்! எப்படியெல்லாம் சொல்லி மக்களை கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய புது புது கருத்துக்களை ஏற்கிற இளைஞர்கள். சுப்ஹானல்லாஹ், இதுதான் தஜ்ஜாலுக்கு தெளிவான விளக்கம் தான். தஜ்ஜாலை பற்றி அடிப்படை அறிவே இல்லாமல் புலம்புற குழப்பங்கள். அதனால ரொம்ப தெளிவாக இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த சூரத்து ஃபாத்தியா கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை காலையில ஓதுங்க. 18வது அத்தியாயம் காலையில எந்திரிச்சு நீங்க ஓதுனீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் அவன் நாடினால் நம்ம சந்ததிகளையும் யாரையோ இந்த தஜ்ஜாலை சந்திக்க வைத்தால் அவர்களும் ஓதுவார்கள். தஜ்ஜாலால் ஒன்னும் முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க, பாதுகாப்பு பெற்றவராகி விடுவார். தஜ்ஜாலால நம்மளை ஒண்ணுமே செய்யவே முடியாது என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து கஹ்ஃபத்தான் ஆதாரமாக்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், மன் ஹஃபிஸ 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃபி உஸிம மின் தஜ்ஜாலி. யார் சூரத்து கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை மனனம் செய்து கொள்கிறார்களோ, விளங்கிக்கிறார்களோ இல்ல, எப்படி சொல்லல ரசூல்லா, ஃபஹீம, எவர்கள் சூரத்து கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை விளங்கிக் கொள்கிறார்களோ அல்லது அரஃப அறிந்து கொள்கிறார்களோ, மஅனாக்களை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லல. யாருக்கு ரசூலா சொல்றாங்க? ஹாஃபில், மனனம் செய்தவர்கள். ஹாஃபில்னு சொல்றாங்கல்ல, ஹாஃபில்னா மனப்பாடம் செஞ்சிருது. மனப்பாடம் அங்க சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை மனனம் செய்வோமா? செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் பண்ணுவோம். பண்ணிட்டா உஸிம, அவர் பாதுகாப்பு பெற்றார். அசமன் கூட ரசூலா சொல்ல, உஸிம, பாதுகாப்புக்குள்ளாகிட்டார். சுத்தி இருக்கக்கூடிய கார்ட்ஸ் போட்டு நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப உஸிம அவனி தஜ்ஜாலை விட்டு அவர் பாதுகாப்பு பெற்று விடுவார். ரசூலா முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்னத்தை இவங்க தஜ்ஜாலுக்கு போய் ஆயிரக்கணக்கா மணிக்கணக்கா உட்காந்து, எத்தனை 400 மணி நேரம் தண்ணி குடிக்கிறானுங்க உட்காந்துக்கிட்டு. அதுக்கு பேசாம குர்ஆன் ஹதீஸ் வேற பூரா மனப்பாடம் பண்றதுக்கோ ஹதீஸுகளை படிக்கிறதுக்கோ இருக்கும். இவனை பத்தி படிக்கிறதுக்கு இத்தனை மணி நேரம் எதுக்கு? எல்லாம் ரசூல்லா அக்கு வேற ஆணி வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, இதெல்லாம் இவனை சந்திக்க போகிற முஸ்லிம்கள் சந்திக்கிற விஷயங்கள். நம்ம நேற்று சொன்னதுக்கு வந்துருவோம். இப்ப தஜ்ஜால் எதுக்கு கோபத்துக்கு வருவான்? வெளியில வரப்போகுது, கோபத்தோட வருவான். எதுக்கு கோபத்தோட வருவான்னா, அவன் சிலதை எதிர்பார்த்திருக்கான். எது? இந்த பைசான் தோட்டம் அல்லது தப்ரியா ஏரி, அப்புறம் சுஹுர் இந்த ஒரு நீர் ஊற்று, இதுகெல்லாம் அங்கு வச்சிருக்கும். ஆனால் அவனுடைய எதுவுமே
தஜ்ஜாலுடைய ஃபித்னா இந்த முஸ்லிம்களிடத்துல ஊடுருவிருக்காங்க. ரெண்டாவது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் முஸ்லிம் படை இஸ்ரேல் என்ற எல்லாத்தையும் வெற்றி கொண்டு சூப்பராக முஸ்லிம் பூமியாக அதை மாற்றி கொண்டிருக்கும். இன்னைக்கு உலகத்துல எல்லா பாவங்களுடைய பிறப்பிடம் எங்கதான்? இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தான் பாவங்களின் பிறப்பிடம். அதைத்தான் வச்சிருக்கிறான். அதையும் அடிச்சு ஒடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. முடிச்சா முஸ்லிம்கள் அப்ப எப்படி இருப்பாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற வால்யூம்ல இருக்க மாட்டாங்க அரபு முஸ்லிம்கள். இன்னைக்கு இருக்காங்களோ ஒரு பெரிய தொகையினரா, 8 கோடி பேர் 10 கோடி அவ்வளவு இருக்க மாட்டாங்க. அவங்க தஜ்ஜால் வெளியில வர்ற போது எவ்வளவு இருப்பாங்கன்னு கேட்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹும் கலீல், அவர்கள் ரொம்ப கம்மியாயிருவாங்க, ரொம்ப குறைவாயிருவாங்க. இப்ப தஜ்ஜால் வருகிற போது என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது அவ்வளவுதான். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வளவுதான் முஸ்லிம்களுடைய நிலைமை இருக்கும். அப்படி என்றால் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செழிப்பு இருக்காது. சரி, அவர் ஆட்சி ஏற்றுற போது யாரு? அவர் ஆட்சியின் கீழே வறுமை இருக்குமா நிர்வாகத்துல? மஹ்திக்கு அப்படின்னா அதுல இருக்காது. அதுல பெரிய அளவுக்கு செல்வம் இருக்கும்னு ரசூலா நமக்கு முன்னறிவு செய்யறாங்க. என்னண்டா, ஒரு மனிதர் வந்து கேட்பாராம் மஹ்திட்ட, எங்களுக்கு தர்மம் கொடுங்கண்டு. மஹ்திக்கு எடுத்து கொடுப்பார். அவர் சுமக்க முடியாத அளவுக்கு அவருக்கு உதவிகள் செய்வார் அப்படின்னே வருது. அவருக்கு செய்வாங்க, நிர்வாகம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் மற்ற எல்லாம் வறுமையில இருக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. தஜ்ஜால் வருவதற்கு முதல் வருடம், வெளியில வரப்போறதுக்கு முதல் 3 வருடம் மோசமாக இருக்கும். முதல் வருடம் பூமி கால்வாசியை நிப்பாட்டிடும். 3ல் 1 பங்கு, கால்வாசி கூட இல்லை, 3ல் 1 பங்கு நிப்பாட்டிடும். மழை பொழியாது, விவசாயம் ஏற்படாது, எல்லா வறுமைக்கு ஓரளவு வந்துருவாங்க. அடுத்த வருடம் பூமியில பாதி நின்றும், மழையும் பொழியாது, பாதி மழை இன்னைக்கு பொழிஞ்ச மாதிரி பொழியாது, விளைச்சல் பாதி ஆயிரும். தஜ்ஜால் வருகிற போது மழையே இருக்காது, விவசாயமும் இருக்காது. அப்ப என்னவா இருக்கும்? வறுமைதான் இருக்கும். அன்னைக்கு 1 கிலோ அரிசி 100 150 ரூபா, 1000 ரூபா விற்றா கூட 5000 ரூபா விற்றா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அது இயல்பு தான். விவசாயம் விளையலாட்டி எங்க போய் வாங்குறது? காசு இருக்கும், வாங்க முடியுமா? வெளிநாட்டுல இருந்து அனுப்பிடுவாங்க, வாங்க முடியுமா? அவருக்குள்ள விஷயத்தான் வச்சுட்டு ஓதிட்டு விட்டுறாங்க. இவ்வளவுதான். இவன் வந்து இப்ப இந்த ஃபித்னாக்களுடைய இறுதியில், ஒட்டுமொத்தத்தினுடைய இறுதியில் இவன் ஓரளவு 40 நாள் வாழுவான். அவ்வளவுதான் இவனுடைய கால அளவு. எவ்வளவு? வெறும் 40 நாள் தான். 400 வருஷம் கூட இல்லை, எவ்வளவுதான் மொத்தமே 40 நாள் தான். முதல் வருடம் 1 வருஷம் மாதிரி இருக்குமா, 1வது நாள் 1 மாதம் மாதிரி இருக்கும், 3வது நாள் 1 வாரம் மாதிரி இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய 37 நாள்களும் நம்மளுடைய நாட்களை போன்றுதான் இருக்கும். இந்த 1 வருடம் 1 மாதம் 1 வார காலத்தை சேர்த்தா கூட மொத்தமே இவன் இந்த பூமியில வெளிப்பட்டு வாழப்போகிற கால அளவு எவ்வளவு? 1.25 வருஷமா? 1 வருஷம் 1 மாசம், இன்னொரு 30, 2 மாசம், அப்புறம் ஒரு 7, அவள் எவ்வளவு? 7 7 14 ஆச்சா? ஃபஸ்ட்டு 1 வருஷம் கணக்கு பண்ணிக்கோங்க ஜி. அடுத்து 1 மாசம், 1 வருஷத்துக்கு 1 மாசம், அடுத்து அவன் இருக்க போறது 37 நாள். அந்த 37 நாளையில ஒரு 30 எடுத்து போட்டீங்கன்னா 1 வருஷத்தி 2 மாசம். அதுல ஒரு 7 நாள் இருக்கா, 3வது நாள்ல ஒரு 7 நாள் இருக்கா, 7 7 14 நாள். இப்போ மொத்தமே 1 வருஷத்தி 2 மாசத்தி 14 நாள் தான் இந்த பூமியில இருக்க போகிறான். பெருசா இவன் லட்சக்கணக்கான வருடங்களும் ஆயிரக்கணக்கான வருடங்களும் அல்லது
நூற்றுக்கணக்கான வருடங்களோ இருக்க போறவனும் அல்ல, அவ்வளவு பெரிய இல்லை. இந்த காலகட்டத்துக்குள்ள ஏற்பட போகிற ஃபித்னா பெருசா இருக்கும்னு ரசூலா நமக்கு முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க. சரி, இவன் வந்து அந்த பலஸ்தீன் பகுதியை ஃபுல்லா அல்லது அந்த ஏரியா ஃபுல்லா இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிற போது இவனை தடுத்து நிப்பாட்டுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சூப்பர் ஸ்டாரை அப்பதான் இந்த பூமிக்கு இறக்குகிறான். அவர்தான் ஈசா இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் 2 பிரச்சனை இருக்கிறது பூமியில. ஒன்று, அவர் பெயரால் கோடிக்கணக்கான மக்கள் வழிகட்டு போய் நிற்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள். எந்த நபிக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை. காரணம் என்ன என்றால் இவர் செய்த அற்புதங்கள், அற்புதமாக பிறந்தது, அற்புதமாக அவர் செஞ்சது எல்லாத்தையும் பார்த்து இவரே கடவுளாக்கி வச்சிருக்கான். இவரே இறங்கி வந்து சொன்னாதான் அது ஃபுல்லா அழியும், ஃபுல்லா அழியும், எல்லாம் டோட்டல் அழிய போகும். அவர் எப்படி இறங்குவார், இறங்கின போன்னு இந்த தஜ்ஜால் என்ன எப்படி அழிவான் என்றதை ரசூலா சிம்பிளா சொல்லிட்டாங்க. உப்பு கரைவதை போல கரைஞ்சிருவான். இருந்தாலும் ஈசா நபியுடைய கரத்தால் தான் இவன் அழிக்கப்படுவான். எல்லாம் இந்த மாதிரி மாற்று விளக்கெல்லாம் கொடுத்துருவான் வந்துருவானுங்க என்னமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அவன் கழுத்தை வெட்டுவார். யாரு? ஈசா நபி. ஈசா நபி இன்னொரு சுதந்திரமா காட்டுறாங்க. சாந்த சுரூபியா, ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. ஈசா நபி அவர் போர் வீரர். அவர் யாரு? சாந்த சுரூபி அஜர்த்து மாதிரி தஸ்பீஹ் எண்ணிட்டு இருக்கவர் மட்டுமல்ல, அவர் போர்க்களத்துல இறங்கி வாள் சுழட்டுபவர், வாளை எடுத்து வீசுபவர். அவரை போய் எப்படியான தஜ்ஜாலுடைய கழுத்தை வெட்டினதோட மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அந்த ரத்தத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு காட்டுவார். முடிஞ்சிச்சு. மசீஹ் தஜ்ஜாலுடைய ஒட்டுமொத்த சாப்டரும் பினிஷ். இந்த ரத்தம் பார்த்துக்கங்க, அவர் ரத்தம் தான் என்று ரத்தம் வரைக்கும் காட்டப்படும் என்று ரசூலா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவன் மனுஷன் கிடையாது, அவன் தஜ்ஜால், அவன் வந்து இப்லீஸு அல்லது அவன் ஜின்னு, அவன் அது இதுன்னு எவனா சொன்னா நம்புபவர்கள் நம்பிக்கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவாக சொல்கிறோம், தஜ்ஜால் மனிதன், கொல்லப்படுவான், அவன் அல்லாஹுவால் அனுப்பப்படுற பெரிய ஃபித்னா என்பதை நம்பி விடுபடுவோம். இன்ஷா நாளையிலிருந்து ஈசா நபியுடைய செய்திகளை பார்ப்போம். அதுக்குரிய தௌஃபீக் அல்லாஹ் தருவான். சுப்ஹானக்கல்லாஹு